2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக் நாட்டுல 2 முக்கியமான சிட்டி இருந்தது. ஒன்றுக்கு பேர் அலெக்சாண்ட்ரியா, இன்னொன்று 800 கிலோமீட்டர் தள்ளி சைனி அப்படின்னு இந்த 2 சிட்டி இருந்தது. இந்த 2 சிட்டிலுமே ஒரு 2 ஒரே மாதிரி இருக்க பில்லரை கட்டினாங்க. ஆனா எத்தோபியஸ் அப்படின்ற கிரீக் சயின்டிஸ்ட் ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை கவனிச்சார். என்னன்னா, இந்த 2 பில்லர்ல இருந்து உருவாகிற நிழல் எப்பவுமே ஒரே லென்த்ல இல்லாம இருக்கிறத கவனிச்சார். இதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த காலத்துல நம்ம பூமியில வந்த எல்லாருமே நம்ம பூமி அதாவது தட்டையா இருந்தது, எர்த் இஸ் பிளாட் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அப்படி எர்த் இந்த பேப்பர் போல பிளாட்டா இருந்தா இந்த பேப்பர்ல இருக்க இந்த மார்க்கர்ல இருந்து உருவாகிற லென்த், நிழலோட லென்த்துமே எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பேப்பரை எப்படி திருப்பினாலுமே இந்த 2 மார்க்கர்ல இருந்து உருவாகிற அந்த நிழல் ஒரே ஈக்குவல் லென்த்ல இருக்கிறத கவனிக்கலாம். அதோட டைரக்ஷன் மாறினே கூட அதோட லென்த் மாறல. ஆனா எப்போ இந்த மார்க்கரோட ஷேடோ லென்த் மாறும்னா, இந்த பேப்பர் பிளாட்டா இல்லாம பெண்டா இருந்தா மட்டும்தான் இந்த 2 மார்க்கர்ல இருந்து உருவாகிற நிழலோட லென்த் வேரி ஆகும். இப்ப நீங்க பார்த்தா தெரியும், இந்த வயலட் கலர் மார்க்கரோட ஷேடோ சின்னதா இருக்கு, ப்ளூ கலர் பெருசா இருக்குன்றது. சோ இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுதான் எத்தோபியஸ் பூமி உருண்ட வடிவத்துல தான் இருக்கு, பிளாட்டான வடிவத்துல இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார். அண்ட் இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சின்ன அப்சர்வேஷன், இந்த 2 பில்லரோட நிழலை பார்த்தே அவர் நம்ம பூமி உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் இது போல நம்மள சுத்தி இருக்க விஷயங்களை அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்காம அதுல நிறைய கேள்வி கேட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தோட பல மிஸ்டரிகளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.